ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, இந்த வராகி அம்மாவின் பாதத்தை தொட்ட உன்னை இப்போதே ஆசீர்வதிச்சு உனக்கான ராஜயோகம் நிறைஞ்ச சிறப்பான வாழ்க்கையை தான் இந்த வராகி அம்மா கொடுக்க வந்திருக்கேன். என் பாதம் தொட்ட உன்னை இனி யார் பாதத்திலும் விடாமல் யாரையும் நம்பி போய் நிற்காத அளவுக்கு, யார் கையையும் எதிர்பார்க்காத அளவுக்கு உனக்கான அனைத்தையும் நானே சிறப்பாக அள்ளி கொடுத்துட்றேன். எந்த குறையும் இல்லாத நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை நீ பெற்றுக்கொண்டு ராஜயோகத்தோட சுகமாய் சந்தோஷமாய் வாழும்படியும் நான் செய்கிறேன் என் செல்லமே. தவறுகள் செஞ்சால் அதை ஒத்துக்கிற தைரியத்தோட, அதை திருத்திக்கிட்டு வாழ்க்கையை சரியாக வாழக்கூடிய வலிமையோட நீ வாழ்க்கையை வெற்றி பெற தயாராகு. எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கவும், உன்னை சிறப்பாக உயர்வாக வாழ வைக்கவும் இந்த வராகியமாக இருக்கும்போது இனிமேல் உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். சொந்தமாக பேசி, சொந்தமாக முடிவெடுத்து, சொந்தமாகவே எல்லா காரியங்களிலும் களமிறங்கி செய்பவர்களுக்கு நிறைய தோல்வியும் அனுபவங்களும் கிடைச்சிருக்கும். நீயும் உன் வாழ்க்கையில் யாரையுமே நம்பாமல் உனக்கான செயல்களையும் உனக்கான விஷயங்களையும் நீயே சிறப்பாக முடிவெடுத்து செய்ய பழகு. எல்லா தோல்விகளையும் அனுபவங்களையும் தாண்டி உனக்கு வெற்றியை கொடுக்க இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். உன்னுடைய இலக்கும் லட்சியங்களும் உறுதியாக இருக்கும்போது எத்தனை தடவை நீ கீழே விழுந்தாலும் தோத்தாலும் மறுபடியும் இருந்து கண்டிப்பாக உன்னால் ஜெயிக்க முடியும் என் செல்லமே. அதுவும் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது அன்புக்காக ஏங்குகிற உன்னை அடிமுட்டாளாக நினச்ச மனிதர்கள் முன்பாகவே கண்டிப்பாக உன்னை ஜெயிக்க வைப்பேன். நீ செய்கிற ஒவ்வொரு செயலும் இங்கு விதையாக போடப்படுகிறது. நீ நல்ல செயல்களை செய்ய செய்ய அந்த நல்ல விதை விருட்சமாக வளர்ந்து உனக்கு நல்ல பழக்கத்தை கொடுக்கும். நீ செய்கிற ஒவ்வொரு நல்ல பழக்கமும் நல்ல குணமாக மாறி உனக்கான எதிர்காலத்தை அழகாக உருவாக்கி கொடுக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோ. இந்த உலகத்தில் உண்மையாக இருக்கிறவங்க யாரையும் இந்த உலகம் அவ்வளோ சுலபமாக நம்புறது கிடையாது. அவங்கள தான் ஏமாற்றவும் ஏமாளியாக்கவும் பார்ப்பாங்க. உண்மையை பேசிடுவாங்கன்னு பயந்துக்கிட்டே அவங்க கூட எந்த உறவும் நிலைக்கவும் நிரந்தரமாக இருக்கவும் மாட்டாங்க. ஆனால் உண்மையை பேசி உண்மையாய் வாழ நினைக்கும் உனக்கு துணையாக இந்த வராகியம்மா எப்போதும் இருப்பேன்னு செல்லமே. உன்னை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறவங்க யாரையும் நீ இழுத்து பிடிச்சி வைக்கிறதுக்கு பதிலாக போனால் போகட்டும்னு விட்டினா அவங்களே கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு நாளைக்கு கண்டிப்பாக உன்னை தேடி வருவாங்க. பிரகாசமான தருணத்தில் நீ நல்லா இருக்கும்போது, சந்தோஷமாக இருக்கும்போது, செல்வ வளத்தோடு இருக்கும்போது இந்த உலகமே உன்னை நேசிக்கும். ஆனால் உனக்கு கஷ்டம் வரும்போது, பிரச்சனையில் வரும்போதும், நீ சிக்கலில் மாட்டிக்கிட்டு முழிக்கும் போதும், இருண்ட பொழுதுகளில் உனக்கு யாரும் கை கொடுக்க விளக்கு காட்ட யாரும் தேடி வரமாட்டாங்க. அப்போது நீ சந்தர்ப்பவாதிகளையும் யார் பொய்யானவங்கன்றதையும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியுமல்லவா? எல்லாருமே தன்னுடைய நண்பன் கர்ணன் போல தனக்கு எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கணும், தனக்கு எல்லா உதவிகளையும் செய்யணும்னு நண்பனை கர்ணனாக தேடுறாங்க. ஆனால் இது தான் கர்ணனை போல இருக்கணும்னு ஏன் ஆசைப்பட மாட்டாங்க? முதல்ல நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதை போல தான் உங்களுக்கு நட்புகள் அமையும். நீ முதல்ல அள்ளி கொடுத்தீனா, உதவி செஞ்சீனா, அடுத்தவங்களுக்கு நல்லது செஞ்சீனா, அதை போலவே உனக்கு நட்பும் உறவும் அமையும்படி இந்த வராகியம்மா நான் செய்வேன். வாழ்க்கைனா நிறைய கஷ்டம் வரத்தான் செய்யும். ஆனால் நீ ஒருபோதும் முயற்சி செய்கிறத மட்டும் விட்டுடக்கூடாது. இன்றைக்கி நீ பார்க்குறியே பல கோடீஸ்வரர்கள், அவங்க எல்லாரும் ஆரம்பத்தில் வாழ்க்கையில் உன்னை போல இருந்தவங்க தான். ஒரு சாதாரண நிலைமையிலேருந்து கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறி தான் இன்றைக்கி கோடீஸ்வரர்களாக நல்ல நிலைமையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. கஷ்டத்துக்கு பிறகு வரும் வெற்றிங்கிறது நீ நினைக்கிறத விட மிக பெருசாக இருக்கும். இன்றைக்கி நீ கஷ்டப்படுறத மட்டும்தானே பார்க்குற. நாளைக்கு இதே கஷ்டத்தை தாண்டி மிகப்பெரிய வெற்றிகரமான மகிழ்ச்சியான ஆளாக நீ வாழும்படி இந்த வராகியம்மா நிச்சயம் செய்வேன். வெற்றிக்காக போராடு. உன் போராட்டத்துக்கு ஏற்ற வெற்றியை நான் நிச்சயம் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். எந்த குறையும் இல்லாத நிறைவான ராஜயோக அதிர்ஷ்டமான வாழ்க்கையை உனக்கு அமைச்சு கொடுத்து உன்னை சிறப்பாக நல்லபடியாக செல்வச் செழிப்போட நான் வாழ வைக்கிறேன் செல்லமே. துன்பத்தையும் துயரத்தையும் விலை கொடுக்காம யாரும் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. நீ எந்த அளவுக்கு இன்னைக்கு கஷ்டப்படுறியோ இதை விட மிகச் சிறப்பாக அழகா மகிழ்ச்சியாக உன் வாழ்க்கையை நீ வாழ தான் போகிற. உன் கவலைகள் எதுவாக இருந்தாலும் அதை யார்கிட்டையும் போய் நீ சொல்ல தேவையில்லை.
ஏன்னா உன் கவலைகளை நீ விளம்பரப்படுத்துறதால அதை யாராவது காசு கொடுத்து வாங்க போகிறாங்களா என்ன? ஆறுதல் சொல்கிறேங்கிற பேரில் உன் கவலைகளை உன்கிட்டயே பேசி தெரிஞ்சுக்கிட்டு அது கூட விளையாடவும் உன்னை பலவீனப்படுத்தி அவங்க ஜெயிக்க வைக்கவும் தான் இங்கே நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. உன் கவலைகள், வருத்தம், கஷ்டம்னு எதுவாக இருந்தாலும் அதை இந்த வராகியம்மா என்கிட்ட வந்து சொல்லு. உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் என்னை விட்டால் இந்த உலகத்தில் வேறு யாருமே கிடையாது. நீ எப்போதும் அடுத்தவங்க காலில் குத்தக்கூடிய முள்ளாக இரு. முள்ளோட திறமை என்னன்னா அதை யாராவது காலில் மிதிச்சாங்கன்னா அவங்கள தலையை குனிஞ்சு கையால் எடுக்க வைக்கும். நீயும் எப்போதும் உன்னை முள்ளாக நினச்சி குத்துறவங்களுக்கெல்லாம் குத்தும் முள்ளாக இருந்து அவங்கள தலை குனிய வச்சு அவங்க தப்பா அவங்களுக்கு புரிய வையன்னு செல்லமே. வாழ்க்கையில் எல்லார் வாழ்விலும் நல்லது கெட்டது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நீ எப்போதும் நல்லதை மட்டுமே நினைக்கக்கூடிய, நல்லதை மட்டுமே பார்த்துக்கிட்டு நேர்மறை சிந்தனையோடு செயல்படக்கூடிய பிள்ளையாக இரு. உண்மைங்கிறது சூரியனை போல மேகங்கள் நிறைய வரும்போது கொஞ்ச நேரம் சூரியனை மறைக்கும். ஆனால் அதை தாண்டி மறுபடியும் சூரியன் வெளியே வந்து பிரகாசமாக ஜொலிக்கும் தானே. அதே போலதான் உண்மையாக இருக்கக்கூடிய உனக்கு வெற்றி மறைக்கப்படலாம், தோல்விகள் வந்து சேரலாம். ஆனால் அந்த தோல்வியை தாண்டி உன்னுடைய உண்மை கண்டிப்பாக பிரகாசமாக ஜெயிக்க தான் போகுது. கள்ளமில்லாத மனசோட யாருக்கும் கெடுதல் நினைக்காம வாழக்கூடிய உனக்கு இந்த வராகியம்மா கண்டிப்பாக உன் வாழ்க்கையை உயர்வாக்கி அழகாக்கி கொடுப்பேன். ஒரு மனிதன் சம்பாதிச்ச பணத்தை ஒரு காலத்தில் கண்டிப்பாக விட்டுட்டு தான் போகணும். ஆனால் அவன் வாழும் காலத்தில் அவன் அப்படி எல்லாத்தையும் விடணும்னு சொன்னால் கேட்க மாட்டான். ஆனால் இந்த உலகத்தை விட்டு போகும்போது அவங்க எவ்வளவுதான் கோடி கோடியாக சம்பாதிச்சாலும் எதையும் எடுத்துக்கிட்டு போக முடியாது தானே. இருக்கும்போது உன்னால் முடிஞ்ச உதவிகளை 4 பேருக்கு செய்ய பழகு. வேலை செய்கிற இடத்துல நீ உண்மையாக நேர்மையாக இருந்தீன்னா அங்கே பணத்தை சம்பாதிச்சியாங்கிறத விட பகையை அதிகமாக சம்பாதிச்சுக்குவ. பொய்யான ஊரை ஏமாத்தும் போலியான மனிதர்களுக்கு நடுவில் நீ உண்மையாக நேர்மையாக இருக்கும்போது கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்காத ஆளாகத்தானே நீ இருப்பாய். ஒவ்வொரு தந்தையின் சராசரி ஆசையும் தன்னை விட தன் பிள்ளைகளை கொஞ்சமாவது உயர்த்திடணுங்கிறது தான். உன்னுடைய தந்தையும் உன் பெற்றோரும் கூட இப்படி தான் ஆசைப்பட்டாங்க. ஆனால் அவங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டும் மிகப்பெரிய அளவுக்கு உன்னை கொண்டு வர முடியலை. அதுக்கு நீயும் ஒரு காரணமாக தானே இருந்துட்ட. இப்போது வாழ்க்கையின் பாடங்களை புரிஞ்சுக்கிட்டதானே. இனிமேலாவது நீ வாழ்க்கையை உயர்ந்து ஜெயிக்க தயாராகு. ஒரு கட்டத்தில் நீ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பெருசாக உனக்கு அடிப்படை வசதிகள் கூட இல்லை. வீட்டில் நிறைய எளிமையும் வறுமையும் தான் உன் வாழ்க்கையில் இருந்துச்சு. ஆனால் உன் மனசில் நிறைய சந்தோஷமும் சிரிப்பும் மகிழ்ச்சியும் இருந்தது. ஆனால் இன்னைக்கு எவ்வளவு வசதிகள் வந்தாலும் என்னென்ன பொருட்களை நீ வீட்டில் வாங்கினாலும் கூட வாழ்க்கையில் ஏதோ ஒரு கவலையும் மனசில் ஒரு வருத்தமும் இருந்துக்கிட்டே இருக்குது பார்த்தியா. இந்த மனக்கவலைகளை எல்லாம் அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை நிரந்தரமாக கொடுக்கணும். எந்த வருத்தமும் இல்லாத வசந்த கால வாழ்க்கையை உனக்கு அமைச்சு கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த வராகியம்மா என் பாதத்தை தொட சொன்னேன் என் தங்கமே. வாழ்க்கையில் ஒரு மனுஷன் ஆரம்பத்தில் எதையுமே சரியாக செய்ய மாட்டேங்கிறான். பெருமளவு விஷயங்களை இழந்த பிறகுதான் வாழ்க்கையில் நம்ம என்ன தப்பு பண்ணோன்ற முட்டாள்தனமே உனக்கு தெரிய வருது. நீ எப்போதும் வாழ்க்கையை பார்க்கும் கண்ணோட்டத்தை சரியாக வச்சுக்கோ. உன் பார்வை நல்லா இருந்தா இந்த உலகமே அழகாக தெரியும். உன் வார்த்தைகள் நல்லதாக இருக்கும்போது இந்த உலகத்துக்கு நீ ரொம்ப அழகாக தெரிவ. அதனால் வார்த்தைகளை பார்த்து பேசு. நிதானமாக கவனமாக யோசித்து பேசு. இந்த உலகத்திலும் நல்லது கெட்டது நிறைய இருந்தாலும் கூட நீ பார்க்கும் பார்வை நல்ல விஷயங்களை நோக்கி நல்ல நேர்மறையாக இருக்கும்படி பார்த்துக்கோ. கெட்ட விஷயங்களையும் எதிர்மறை எண்ணங்களையும் எதிர்மறை அதிர்வுகளையும் கூட உன்னிடமிருந்து விலக்கி வச்சு உன் வாழ்க்கைக்கான மகிழ்ச்சியை இந்த வராகியம்மா நான் கொடுக்குறேன். நிம்மதியாக நீ இருந்தாலே உன் வாழ்க்கை நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கும்படி நான் செஞ்சிருவேன். காரணம் இல்லாமல் உன் வாழ்க்கையில் எதுவும் நடப்பதில்லைங்கிறத புரிஞ்சுக்கோ. வெறும் காரணத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் வாழ்க்கையில் எதுவும் நடந்துராது. என்ன நடந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்ற அந்த புரிதலோட தெளிவை வரவழைச்சிக்கிட்டு வாழ்க்கையை நீ அழகாக வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு. மலை ஏறணும்னு நினச்சின்னா மலை இவ்வளோ பெருசாக இருக்கேன்னு மலைச்சு போகக்கூடாது. ஏறி தான் பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு ஏறுவோன்னு
உனக்குள்ள தைரியத்தையும் நம்பிக்கையும் வச்சுக்கிட்டு மலை மேலே ஏறினா உனக்கே தெரியாம உன் காலடிக்கு கீழே மலை வந்துடும். நீயும் மலை உச்சியை தொட்டு விடலாமேன்னு செல்லமே. எல்லாமே உன் மனசுக்குள்ளே தான் இருக்குது. நீ நினைக்கிறத பொறுத்து தான் உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேருங்கிறத புரிஞ்சுக்கோ. எதையும் உயர்வாக நினைக்க பழகு. நீ எதையோ தேட போய் தேடினதை தவிர மற்ற எல்லாமே கிடைக்குது. நினச்சதும் கிடைக்க மாட்டேங்குது, கிடைச்சதும் நிரந்தரமாக நிலைக்க மாட்டேங்குதுன்னு வாழ்க்கையை வருத்தப்பட்டுக்கிட்டே வாழ வேண்டாம். வாழ்க்கையில் நம்ம நினச்சது எதுவுமே நடக்கலையேன்னு நடக்கிறதையும் பிடிச்சிக்காம வாழ்க்கையை வெறுத்துக்கிட்டு பொருத்தமில்லாத முகமூடிகளை பொறுத்து கொண்டு அலைவதை விட வாழ்க்கையை அதன் போக்கிலேயே ஏற்றுக்கிட்டு வாழ தயாராகு. ஏமாற்றம் உனக்கு புதுசு இல்லை, ஆனால் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் வெவ்வேறு விஷயங்களில் நீ ஏமாறும் விதம் புதுசாக இருக்குது தானே. சில நேரங்கள் அன்பால் ஏமாந்து போயிடுற, சில நேரங்கள் அடுத்தவங்கள நம்பி ஏமாந்து போகிற. இனிமேலாவது அடுத்தவங்க மேலே அன்பு வைக்கிறதா இருந்தாலும் நம்பிக்கை வைக்கிறதா இருந்தாலும் அது ஏமாற்றத்தை கொடுத்தாலும் நான் கலங்க மாட்டேன். இனி அளவோடு அடுத்தவங்கள நம்புகிறேன், அளவோடு அடுத்தவங்க மேலே அன்பு வைக்கிறேன்ற அந்த உறுதியோட உன் செயல்களை வச்சுக்கோ என் செல்லமே. முகமூடி போட்டுக்கிட்டு பொய்யா வாழ்கிறவங்களையும் போலியா வாழ்கிறவங்களையும் இந்த உலகம் ரசிக்குதே தவிர உண்மையான முகத்தோட நேர்மையோட மனசில் பட்டதை அப்படியே பேசக்கூடிய முகங்களை இந்த உலகம் ரசிக்க மாட்டேங்குது. அடுத்தவங்க ஒன்று புரிஞ்சுக்க மாட்டேங்கிறதுக்காக நீ பொய்யாக போலியாக நடிக்க வேண்டாம். நீ எப்போதும் நீயாக இரு. உண்மையான முகத்தை தான் இந்த வராகி அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். போலியான முகமூடி போட்டிருக்கவங்கள நான் ஒருபோதும் விரும்ப மாட்டேன். தேவைக்கு மேலே பணமும் திறமைக்கு மேலே புகழும் உழைப்புக்கு மேலே பதவியும் கிடச்சிட்டா பார்க்குற விஷயங்கள்லாம் ரொம்ப சாதாரணமாக அற்பமாக தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால தான் கொஞ்சம் உன்னை காக்க வைக்கிறேன், கஷ்டப்பட வைக்கிறேன். அதுக்கப்புறம் உனக்கு பேரும் புகழும் பணமும் பதவியும் வந்து சேரும்படி நான் செய்வேன். இங்கே யாருமே வேணும்னு நடிக்கலை, அவங்கவங்களுக்கு தேவையானதை பெறணும்னு நடிக்கிறாங்க. அப்புறம் அவங்க தேவை முடிஞ்ச பிறகு அவங்க உன்னை விட்டு பிரிஞ்சு போகிறத பார்க்குறதானே. தேவைக்காக தான் இந்த உலகமே தேடி வருதுங்கிறத புரிஞ்சுக்கோ. காரணம் இல்லாமல் இங்கு யாரும் யார் கூடயும் பேசுகிறதோ பழகுறதோ கிடையாது. உன் கூட பேசுகிறவங்க உன்கிட்ட நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுகிறாங்க பழகுறாங்கன்றதுக்காக உன் பேரன்பை நீ அள்ளி கொட்டிட வேண்டாமே செல்லமே. எப்போதும் யாரும் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சாமல் அவங்கக்கிட்ட முழுசாக நட்போ பழக்கமோ வச்சுக்க வேண்டாம். உன் அன்பில் நீ எந்த குறையும் வைக்காம அன்பை அள்ளி கொடுக்கக்கூடிய பிள்ளையாக இரு. வாழ்க்கைங்கிறது ஒரு சீட்டாட்டம் போல தான். சீட்டாட்டத்தில் குலுக்கி போடும்போது என்ன சீட்டு வரணும்னு இருக்கோ அது தலைவிதி. வந்த சீட்டை வச்சு எப்படி நல்லா யோசித்து தெளிவாக ஆடுவதுங்கிறதுல தான் உன் புத்திசாலித்தனம் இருக்குது. உன் வாழ்க்கையில் உனக்கு வந்த சீட்டு எப்படி இருந்தாலும் அதை சரியாக ஒன்றா சேர்த்துக்கிட்டு நீ ஜெயிக்க தயாராகு. நீ ஜெயிக்கிறதுக்கு ஏற்றாற் போல உனக்கான சீட்டுகளை உனக்கான நல்ல விஷயங்களை இந்த வராகியம்மா நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துடுறேன். எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கேன்ற நம்பிக்கையோட தைரியத்தோட உன் வாழ்க்கை வாழ தயாராகு. உன் வாழ்க்கை சிறப்பாகி செம்மையாகி நல்லபடியாக வெற்றிகரமாக மாறும்படி நான் பார்த்துக்கிறேன்.